This is a moment, நம்ம ஸ்பீச்லெஸ்ன்னு சொல்ற ஒரு மூமெண்ட். நான் இந்த மூமெண்ட்ல ஐ கோ பேக் டு குட்டி திவ்யா. ஐம் திவ்யா. அந்த திவ்யாலேருந்து அபிராமியா மாறி love you sir. Love you both. இந்த மாதிரி எல்லாம் எனக்கு நடக்குமான்னு எனக்கு இன்னமும் நம்ப முடியல. I feel இந்த அழுகைக்கு எங்களோட கைத்தட்டல் இப்போ உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் நாங்க நம்புறோம். இது சீரியஸாவே ஒரு பெரிய மேஜிக்ங்க. ஏன்னா அவங்களுக்கு கமல் சார், மணி சார் எல்லாம் எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றது தெரியும். ஃபர்ஸ்ட் நிறைய மேடைகளை சொல்லியிருந்தோம். முக்கியமான வார்த்தை, எனக்கு அபிராமின்ற பேர் வந்ததே கமல் சாரோட பாட்டுல இருந்து தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் அவங்க அவ்வளவு இமோஷனலா இருக்காங்க. ஒரே ஒரு ஆசை சார், நீங்க இந்த மேடையில அவங்களை அபிராமின்னு கூப்பிடணும் அப்படின்றது ஆசை சார். ஆமா சார். இல்ல, அவங்க குணா படம் பார்த்துட்டு தான் பேரை மாத்திக்கிட்டாங்க. ஒரு வாட்டி அந்த பேரை சொல்லிடுங்க. சின்ன குழந்தை பேரை வைக்க போறான். 3 வாட்டி சொல்லுங்க இருக்கு. அப்புறம் காதல 3 வாட்டி அபிராமி 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 சொல்லுங்க. அபிராமி அபிராமி அபிராமி. இன்னைக்குதான் உண்மையிலேயே அவங்களுக்கு இந்த நேமிங் செரமனி சார். பார்த்த பார்த்து அவங்களும் வச்சுக்கிட்டாங்க. ஏன் வச்சாங்கன்றது இன்னைக்குதான் அது அர்த்தம். தேங்க்யூ அர்ஜுன் டார்லிங். ஒரு சில வார்த்தைகள். ஒரு வார்த்தையில சொல்லணுமா? ஒரு சில எத்தனை வார்த்தை சொல்லலாம்? ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த படத்துல, இந்த மேடையில, இந்த ட்ரெய்லர்ல இதுல இருக்கிறது இஸ் a big blessing. மணி சார், தேங்க்யூ அண்ட் சாரி ஃபார் ஆல் தி ட்ரபிள். கமல் சார், இட்ஸ் been a dream come true. and the rest of cast and crew. சிம்புனா நான் ஸ்பெஷலா சொல்றேன். சிம்புனா ஃபன் பண்ணிருக்கோம். நைஸ் நைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. and I think ட்ரெய்லர் ஃபயரா இருக்கு. தேங்க்யூ. சார் சார் எப்படி உங்களுக்கு இருந்ததோ, blown away. பேசுறதுக்கு அங்கேயும் சரி இங்கேயும் சரி வார்த்தை இல்லை. ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே. ஐஸ்வர்யா லட்சுமி மேம். குட் ஈவினிங் எவ்ரிபடி. எனக்கு இதுக்கு தானே சினிமாவில் ஒர்க் பண்றோம். இந்த மாதிரி ஒரு ஃபிலிமோட பார்ட் ஆகுறதுக்கு மட்டும்தானே சினிமாவில் ஒர்க் பண்றோம். ஸோ மணி சார்ல இருந்தும் சார், கமல் சார்ல இருந்தும் நான் கத்துக்கிட்ட ஒரே விஷயம் என்னன்னா, the pursuit of excellence, the relentless pursuit of excellence, and I can see the results here. So it is more inspiration to keep doing that. So thank you for this. Thank you.